Hi friends, I wish all of you a very happy Children's Day. சிறுவர் தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்கிறார். இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. ஆண்டவர் சொல்கிற காரணம் என்ன? சிறு பிள்ளைகளை போல நாம் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். சிறு பிள்ளைகள் சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய காரியம் என்னன்னா, என்ன ஒரு காரியம் சொன்னாலும் அப்படி அவங்க விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க. நீங்க ஒரு பொய்யே சொன்னா கூட அதை என்ன பண்ணிடுவாங்க, பெற்றோர் சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க சொல்லி அப்படியே அதை நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க. அப்போ நாமளும் சிறு பிள்ளைகளை போல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தைகள் மேல, கர்த்தர் மேல நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஆண்டோட வார்த்தையை நம்ம சந்தேகப்படுகிறோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளோட கூட பேசினான்னு சொன்னா அதுக்கு 1000 கேள்விகள் நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். அப்ப சிறு பிள்ளைகளை போல நாம் மாற வேண்டும் என்று சொன்னா அவர்களிடத்தில் இருந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அது ஒன்று. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபெய்த், விசுவாசம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், சிறு பிள்ளைகளிடத்தில் எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது, அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது, பிரிவினைகள், பார்ஷியாலிட்டி, நம்ம இவங்க கூட தான் இருக்கணும், அவங்க கூட சேரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு காரியமே இருக்காது. எல்லார் இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எல்லார் இடத்துலையும் அன்பாக இருப்பாங்க, எல்லார் இடத்துலையும் பழகுவாங்க, எல்லா இடத்துலையும் ஐக்கியமாக இருப்பாங்க. அப்போ நமக்குள்ளே தான், பெரியவங்களுக்குள்ளே தான் என்னது? பிரிவினைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், அந்த காரியங்கள்லாம். சிறு பிள்ளைகளை போல நாம் எல்லோரோடும் கூட நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும், நாம் அன்பாக இருக்க வேண்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னேன், சிறு பிள்ளைகளிடத்தில் இருந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், ஃபெய்த். ரெண்டாவது, எல்லார் இடத்துல நம்ம அன்பாக நம்ம இருக்க வேண்டும், ஐக்கியமாக நம்ம இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், சிறு பிள்ளைகள் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ந்திருப்பார்கள். அந்த மொமெண்ட், அவங்க அந்த நிமிஷத்தில் they will live in the present. எதிர்காலத்தை குறித்து தான் அவங்க யோசிக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஃப்யூச்சர் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், அதை பற்றி அவங்க கவலை இல்லை. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காமா, இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எப்பவுமே பிளேஃபுல்லாக இருப்பாங்க, விளையாட்டாக இருப்பாங்க, விளையாடி கொண்டு இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? எப்பவுமே நம்ம வளர இப்போ நம்ம எல்லாம் பெரியவங்க என்ன பண்ணுறோம்? நம்ம அநேகம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம். அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும் சொல்லி ஃப்யூச்சரை குறித்ததான சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்கும். வேதவசனம் சொல்கிறது மத்தேயு 6 அன்றன்று உள்ள பாடு அது நாளுக்கு போதும். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார், உங்களுக்கு கிருபையாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் உங்க நடத்திட்டு வராரா? சந்தோஷப்படுங்க. ஃப்யூச்சரை குறித்து தானே அதிகமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கக்கூடாது. இன்றைக்கு நிரந்தரமற்ற ஒரு நிலையற்ற ஒரு உலகத்திலே நம்ம நிலையில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஃப்யூச்சருக்காக ஒரு 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 திட்டம் வேண்டான்னு நான் சொல்லலை, ஒரு கோல் இல்லை ஒரு விஷன் வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் இருக்கணும். ஆனால் அதிகமாக எப்போ பார்த்தா நம்ம எதிர்காலத்தை குறித்து யோசித்துட்டு இன்னைக்கு இருக்க சந்தோஷத்தை நம்ம இழந்துடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தி இன்றைக்கு நாம் நல்லா சாப்பிடணும், இன்றைக்கு நல்லா உடுத்தணும், இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணும். இன்றைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பட்டினியா இருப்பாங்க. எதிர்காலத்தில் நான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்ல அவங்க வாழ மாட்டாங்க. they will be always living in the future. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயாக, இன்றைய ரட்சண நாள், இன்றைக்குன்னு சொல்லி வேதத்தில் அநேக வார்த்தைகள் வரும், இன்று இன்று இன்றுன்னு. ஸோ அந்த சிறு பிள்ளைகள் they will live in the present. ஆனால் இன்றைக்கு சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. நான் ஜீவனோடு கூட நான் இருக்க வேண்டும், நாளைக்கு ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் சுத்தமாக இருந்தால் நான் ஜீவனோடு கூட இருப்பேன், என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னா,
இன்றைக்கு நான் யாருக்காவது நான் பிரயோஜனமா இருந்திருக்கிறேன்னா, இன்றைக்கு நான் என் குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருந்திருக்கிறேன், இன்றைக்கு எனக்குள்ள நான் சந்தோஷமா இருந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கிறேன்னா, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? லிவ் இன் யுவர் பிரசன்ட். அதனால் எதிர்காலத்தை குறித்து அதிகமாக யோசிக்காதீங்க. பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. they will live in the present. ஸோ இந்த 3 காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லலாம். ஸோ இந்த 3 காரியங்கள், ஃபர்ஸ்ட் சொன்னேன், விசுவாசமாய் நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும், வைக்கணும். அவரோட வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கணும், அவர் வாசனத்துக்கு மேலே விசுவாசம் வைக்கணும். அடுத்தது, எல்லாரோடும் கூட நம்ம என்ன பண்ணணும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். பிரிவினைகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம். என் குடும்பங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிரிவினைகள், நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன். ஸோ எல்லாரோட கூட நம்ம அன்பாக ஐக்கியமாக நம்ம இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக முடியாது. Let us become like children. Okay, so once again I wish all of you a happy Children's Day. God bless you. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், உறவினர்கள், இன்றும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம், கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்போம். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாமா, ப்ரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, ஸ்தோத்திரிக்கிற எங்கள் குடும்பத்தில், எங்கள் உறவினர்கள் மத்தியில், ஆண்டவரே எங்கள் சபையில், எங்களுக்கு தெரிந்தவங்க, அந்த உலகம் முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இந்த வேத வசனத்தின்படியாக சிறு பிள்ளைகள் அப்பா ஞானத்தில் கிருபையில் வளர உதவி செய்யுங்க. நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், படிப்பின் காரியத்தில் நம்முடைய கரம் இருக்கட்டும். ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்கு, சமுதாயத்துக்கு, சபைக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் பிள்ளைகளை மாற்றுங்க. அப்பா நம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனால பிதாவே, ஆமென். ஓகே, God bless you.